வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ. டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி கேம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரியான பிளாக் பஸ்டர் மேட்ச். என்ன ஒரு மேட்சுங்க, க்ளோஸா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. இந்த எக்ஸைட்டிங் மேட்ச் பத்தி பேசுறதுக்கு நானி, வணக்கம் நானி, எப்படி இருக்கீங்க? என்ன மேட்ச் நானி, என்ஜாய் பண்ணீங்களா? அதுதாங்க ஐபிஎல், இந்தியன் பாசிபிள் லீக். எனிதிங் இஸ் பாசிபிள்ன்றது கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. லிட்ரலி எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லைங்க. இது வந்து இம்பாசிபிள் தான். அதான் கொஞ்சம் கூட பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு மேட்ச் இது. நம்ம நிறைய மேட்ச் பார்த்திருக்கோம். அட்லீஸ்ட் எதிரில யாரோ சப்போர்ட் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஃப்ரம் நோவேர் அஷுதோஷ் என்னங்க வேற லெவலுங்க. அதாவது நம்ம எம்எஸ் தோனியை பார்த்திருக்கோம். நம்ம வந்து அந்த ஒரு பீக் எம்எஸ் தோனியை பார்த்திருக்கோம். பீக் எம்எஸ் தோனி இப்படிதான் வந்து அப்படியே அவர் மாட்டுல ஒரு 2 போயிட்டே இருப்பாரு. போயிட்டு மேட்சை வந்து கடைசியில வின் பண்ணிட்டு சாதாரணமா வருவாரு. இதே மாதிரிதான் இவர் எப்படி அந்த ஒரு கூலை மெயின்டைன் பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபேண்டாஸ்டிக்குங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்சஸ் இன் ஐபிஎல். யா, அப்சல்யூட்லி அக்ரி வித் யூ. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அசுதோஷ். ஆக்சுவலி எனக்குமே அந்த சிமிலர் சார்ட் ஆஃப் அந்த ஒரு யோசனை தான் இருந்தது. ஏன்னா பினிஷிங் ரோல் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாபுங்க. நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லிடலாம், என்ன இன்னும் கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போயிடலாம், இல்லாட்டி ஏன் 6 அடிக்க மாட்டேங்க, ஏன் 4 அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. பட் அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து ஒண்ணு காமா இருக்கணும். பல கால்குலேஷன்ஸ் பண்ணும். நானே பல கால்குலேஷன்ஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். எந்த போலரை டேக் ஆன் பண்ணலாம், எந்த பால் டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த விதத்துல அசுதோஷ் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. போன வருஷம் பஞ்சாபுக்கு வந்து இன்ஃபேக்ட் பல மேட்சுகள் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு 4-5 மேட்ச் அவரும் சஷாங்க் சிங்கும் வந்து க்ளோஸா வந்து ஆனா கிராஸ் பண்ண மாட்டாங்க. அந்த விதத்துல எனக்கு வந்து ஹார்ட்னிங்கா இருந்தது. இந்த மேட்ச் வந்து க்ளோஸா வந்து இன்ஃபேக்ட் லைனை கிராஸ் பண்ணி கொடுத்திருக்காரு அவரோட புது டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஃபேண்டாஸ்டிக். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஹாப்பி ஃபார் டெல்லி மோர்சோ. ஏன்னா ஹேமந்த் பதானி ஒரு கட்டத்துல வந்து மேட்ச் காலிடா அப்படின்ட்டு கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. பட் அவருக்கு எப்பயுமே அந்த லக் இருக்கு. நானி லக் இருக்கு, லக் ஹேமங்க் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அந்த செல்ஃப் பிலீஃப் அது வந்து ஐ திங்க் ஹேமங் ஹஸ் இன்கல்கேட்டட் இன் தி டீம். அது எனக்கு வந்து ஏன்னா லக் மட்டும் வந்து டிராஃபிஸை வின் பண்ணி தர முடியாது. அதாவது ஒரு டிராஃபி அடிக்கலாங்க லக்ல. அவர் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல ஆரம்பிச்சு ஜாஃப்னா அங்க போயிட்டு ஸ்ரீலங்கன்ல அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கால அடிச்சு அவர் எங்க கை வச்சாலும் கப் அடிக்கிறாரு. ரைட், எலிமெண்ட் ஆஃப் லக் இஸ் தேர். பட் த செல்ஃப் பிலீஃப் அண்ட் அந்த ஒரு டீம் கல்ச்சர் ஏதோ ஒன்னு கிரியேட் பண்றாருங்க. அது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் தி ரிசல்ட்ஸ். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்லணும். ஹேமங்க ஆக்சுவலா பீட்டர்சன் நடுவுல வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்தார். அதாவது கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது டோட்டலா டவுன் அண்ட் அவுட் ஆஃப் தி கேம். அப்ப வந்து அவர் சொன்னாரு, கேம் இஸ் எப்பலாம் அவர் வந்து பேசினாரோ விக்கெட்டா வேற விழுந்துட்டு இருந்தது. அந்த விக்கெட் விழுந்த போது 5 விக்கெட்டோ 6 விக்கெட்டோ போயிடுச்சு. அப்ப வந்து 5 விக்கெட் போயிடுச்சு. அந்த சமயத்துல ஸ்டப்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. அப்ப சொன்னாரு அவரு, ஒண்ணும் இல்ல, இது மேட்ச் வந்து நீங்க சொல்றீங்க எல்லாம் டவுன் அண்ட் அவுட்னு. உள்ள அசுதோஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் நிகம், அவர் பேர் கூட நமக்கு தெரியாது. அதாவது ஒரு அன்னோன் கமாடிட்டின்னா அவர் தான். அதாவது அவர் வந்து இருக்காரு. விப்ராஜ் நிகம். சோ இந்த விப்ராஜ் இவங்க 2 பேரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்படுவீங்க. அவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் இஸ் நாட் ஓவர்னாரு. நான் கூட அப்ப நினைச்சேன், சரி புதுசா மென்டார் ஆயிருக்காரு, கொஞ்சம் நல்லா ஒரு மாற தூக்கின்னு பேசுறாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். கடைசியில என்னங்க அடி நொறுக்கிட்டாங்க. அது விப்ராஜ் நிகம் என்ன அடி அடிச்சார் ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் யோமி ஒரு நிமிஷம், அதாவது 20 of 20 இருந்தார் அசுதோஷ் ஒரு ஸ்டேஜ்ல. அண்ட் தென் he finished at 66 of 31. கடைசி 11 பால்ல he scored 47 runs. என்ன பேட்டிங் அது! அப்பனா ஒரு பாலுக்கு 4 ரன் மினிமம், 4.25 ரன். எப்படி இருந்ததுன்னா லாஸ்ட் 10 பால்ஸ் நீங்க சொல்றீங்க, ஒரு பேட்ஸ்மேனுக்கு பீதி கிளப்பிட்டார். ஐ மீன் போலருக்கு பீதி கிளப்பிட்டார். யாரெல்லாம் வந்து போலிங் வந்து, அதாவது ஒரு புது பேட்டருக்கு, அது எஸ்பெஷலி குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய் போட்ட அந்த கடைசி இது ஃபர்ஸ்ட் 2 பால் 3 பால் சூப்பரா போடுவாரு. லாஸ்ட் 3 பால் அதுதான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சிங். அந்த ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர். ஏன்னா ரவி பிஷ்னாய் யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஃபினிஷ் வெல், பட் அசுதோஷ் வந்து he came on strike. 6-4-6 அப்படியே மாறிடுச்சு அந்த ஓவர். அது வரைக்கும் ஒரு விக்கெட் வேற எடுத்திருந்தாரு. அப்படியே கம்ப்ளீட்டா டில்ட் ஆச்சு. அங்கிருந்து பிரஷர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் ஐ ஃபெல்ட் ரிஷப் பண்டோட கேப்டன்சியும் கொஞ்சம் வந்து ஒரு 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 மூவ் ஒன்னு மிஸ் பண்ணிட்டாரு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஷர்துல் தாக்கூர் 2 ஓவர் தான் அது வரைக்கும் போட்டு இருந்தாரு. ஒரு யங் பிரின்ஸுக்கு போனாரு. அங்கதான் வந்து கேம் வந்து
இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம்ல. ஷூரா. அதாவது ஷார்துல் தாக்கூர் ஆல் செட் அண்ட் டன் வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. ஒண்ணு கரெக்ட். நீங்க அவரு ஸ்பெல்ல வந்து நீங்க வந்து கடகடன்னு முடிச்சிருக்கணும். இல்லையா அவரு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டெஃபினெட்லி அந்த 16-20ல அவர் 2 ஓவர் போட்டிருக்கணும். சோ ம். அது பண்ணல ரிஷப் பண்ட். அது ஒண்ணு. பட் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வித் அசுதோஷ் என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அது வந்து நம்ம இவர் இருக்காரே பிஷ்னாய். ஆ. பிஷ்னாய நீங்க வந்து ஒரு மிலிட்டரி மீடியம் பேசர், அதாவது ஒரு இன்ஸ்விங் போலர், ஒரு ஆஃப் கட்டர் போலர், ஜஸ்ட் ஸ்லைட்லி கம்மிங் இன்னு நீங்க ஆட ஆரம்பிச்சீங்கன்னா, அவர ம். பொளந்துடலாம். ஆனா அவர கரெக்ட். வந்து நீங்க எல்லாரும் அவுட் ஆறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஐதர் தே வில் கோ டூ மிட் விக்கெட் ஆர் அவர லெக் ஸ்பின்னர் மாரி ஆடுவாங்க. நீங்க அவரு ஒரு ஒரு சாதாரண ஒரு 110 கிலோமீட்டர்ல போடுற மீடியம் பேசரா நீங்க ஆட ஆரம்பிச்சீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் டவுன் தி கிரவுண்ட் பொளந்துடலாம். அததான் இன்னைக்கு பண்ணாரு அசுதோஷ். இதுதான் நானி இது இங்க தான் வந்து என்ன சொல்றது? அந்த ஒரு சக்சஸ் ஆஃப் ஐபிஎல் லைஸ். நீங்க நினைச்சு பாருங்க ரவி பிஷ்னாய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பவுலர் ஃபார் இந்தியா. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் அசுதோஷ் வாஸ் a டொமஸ்டிக் பிளேயர். அவர் இந்தியால ஆடல. போன வருஷம் தான் வந்திருக்காரு ஐபிஎல்ல. பட் ஜஸ்ட் த பிரஷர். ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவ்வளவு சக்சஸ் பார்த்த ஒரு ரவி பிஷ்னாய் இஸ் கிரம்பிளிங். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு டொமஸ்டிக் பிளேயர், டொமஸ்டிக் பேட்டர் லைக் அசுதோஷ் வந்து இஸ் எக்ஸலிங். சோ இதுதாங்க பிரஷர் கேன் மேக் யூ டூ ரியலி ஃபன்னி திங்ஸ். ஈவன் ஒரு ரிஷப் பண்ட், அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு ரிஷப் பண்ட் வந்து டிசிஷன் மேக்கிங், அந்த ஒரு ஸ்டம்பிங் மோஹித் சர்மா லாஸ்ட் ஓவர்ல ஸ்டம்பிங் விட்டாரு. ஒன்ஸ் அகைன் இல்ல பிரஷர். எஸ். இல்ல அது வந்து லைட்டா பேட்ல பட்டுது. பேட நம்ம உரசிட்டு போச்சு. பாக்க கரெக்ட், ஒத்துக்கிறேன். பிடிச்சு அடிச்சிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அந்த பேட்ல அடிக்கும்போது அந்த ஆங்கிள் கையில இப்படி போற ஆங்கிள் இந்த போகும்போது ஸ்லைட்டா வெளில போயிடுச்சு. பட் ஆமா. ஆக்சுவலா டிசிஷன் மேக்கிங்னு சொன்னீங்கல்ல ரிஷப் பண்ட். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மேஜர் மொக்கையான டிசிஷன் எடுத்திருக்காரு. ஓ. அதாவது என்ன? என்னன்னா, அதாவது அவங்க டீம் செலக்ஷன். ஏங்க ஆ. ஷமார் ஜோசப் என்ன மாரி ஒரு பவுலர் அவர உள்ள உட்காந்து தேய்ச்சுட்டு நீங்க மார்க்ரமைய அடிப்பீங்க. நீங்க ஏற்கனவே மில்லர வச்சிருக்கீங்க, பூரான வச்சிருக்கீங்க, நீங்க வந்து எல்லாரையும் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க இந்த பவுலிங் அட்டாக் வந்து இட் லுக்ஸ் லைக் எ ஸ்டேட் பவுலிங். ஒரு ஒரு ரஞ்சி டிராபி ஸ்டேட் பவுலிங் அட்டாக்கே இதோட பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க நானி, அவங்களுக்கு ஆ 4 பேர் இன்ஜுரி நானி. மோஷின் கான் காலி, ஏங்க மயங்க் யாதவ் காலி, அ ஆவேஷ் கான் காலி. கிட்டத்தட்ட 3, 4 பேர் இப்போ என்சிஏல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்ப ஆல் த மோர் நீங்க ஷமார் ஜோசப் ஆட வைக்கணும்ல. அவரு என்னங்க ஆஸ்திரேலியாவ கலக்கினாரு. அவரு போன வருஷம் ஃபுல்லா ஆட வைக்கல. அட்லீஸ்ட் இந்த வருஷம் நம்ம சித்தார்த் மணிமாறனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாங்க. போன வருஷம் ம். அவர் வந்து கோலி விக்கெட் எடுத்தாருன்னா சீசன் ஃபுல்லா உட்காந்து வச்சுட்டாங்க எல்எஸ்ஜில. இந்த ஆமா. வருஷம் அட்லீஸ்ட் அவர் நல்லா பண்ணாரு. அவருக்கு குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர்பா அவர் போட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட் பவுலிங் அட்டாக். இன்னைக்கு ஆடின அட்டாக் வந்து லிட்டரலி ஸ்டேட் பவுலிங். நீங்க ஷமார் ஜோசப் போட்டிருந்தாருன்னா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு அவருடைய ஏர் ஸ்பீட்ல நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட் எல்லாம் அடிக்க முடியாது. இன்னொன்னு அசுதோஷ்க்கு ஏதான ஒரே ஒரு பால் ஷார்ட் பால் ட்ரை பண்ணாங்களா? எதுவுமே பண்ணலங்க. போடுறதுக்கு யாரும் இல்லையே. இல்ல அந்த போடுறதுக்கு யாரும் பிரின்ஸ் இல்ல. அந்த அந்த பிரின்ஸோட பேஸ்லயாவது நீங்க ஒரு பால் ஒரு குத்து குத்தி நீங்க தான அவருக்கு நீங்க வந்து அவரு இப்படி ஸ்ட்ரெயிட்ல தான் அடிக்கிறாரு. நீங்க அங்கேயே ஃபீட் பண்ணியிருந்தீங்க. சோ பட் ம். அசுதோஷ் ப்ராபபிலி ஷார்ட் பால் போட்டு அதையும் 6 அடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த மாரி ஒரு குவாலிட்டி பிளேயருங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் ஹி வாக்ஸ் இன்டு தி இந்தியன் T20 சைட். ஓகே மக்களே, கணிச்சிருக்காரு ஸ்டாட்ஸ் குரு நானி. அவரோட கணிப்பு பலிக்கும் அப்படின்ட்டு நானும் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பிளேயர். பேட்டிங் பத்தி பேசணும், கொஞ்சம் போலிங் பத்தியும் பேசலாம். குல்தீப் யாதவ் நானி ஒன்ஸ் அகெயின் அவரோட குவாலிட்டியான ஒரு ஒரு ஏன்னா இது ஒரு டஃப் பேட்டிங் விக்கெட். மொட்டை விக்கெட். அதாவது பொட்டி கிரவுண்ட் 56 மீட்டர், 56 57 மீட்டர் தான் சைஸே. நீங்க சும்மா தட்டி விட்டா போயிடுது வெளிய 6. தரையோட தரையா கேப்ல அடிச்சா 4 போயிடுது. அங்க குல்தீப் யாதவ் அவரோட கிளாஸ காமிச்சாரு. எக்கனாமிக்கலாவும் போட்டாரு. 2 விக்கெட்ஸ் வேற எடுத்தாரு. ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. அலாங் வித் மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க் இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஆரம்பிச்சாரு நானி. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவரை ஏன் வந்து எல்லாருமே எல்லா டீம்ஸுமே நாங்க ஏன் இவரோட வேல்யூ ஏன் எனக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு காமிச்சாரு. ஏன்னா பேக் எண்ட்ல 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நானி. இன்ஃபேக்ட் 2 எக்ஸாக்ட்லி. விக்கெட். இல்ல எப்பவுமே இந்த மாரி பொட்டி கிரவுண்ட், பாட்டா விக்கெட் இதுல வந்து நீங்க ரன்ஸ் போறத பத்தி கவலைப்படக்கூடாது. விக்கெட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த 209ன்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கம்மி. 150 அதாவது மத்த கிரவுண்ட்ல இருக்கிற வச்சு பார்க்கும்போது 150 மாரி தான் இது. இது வந்து ஒண்ணும் பெரிய ஸ்கோர் கிடையாது.
ஆக்சுவலா சொல்லுங்க. இல்ல ஒரு கட்டத்துல 225 230 அடிப்பாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அங்கதான் வந்து இங்க குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்லாம் புல் பேக் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி இந்த கிரவுண்ட்ல இந்த பிட்சுக்கு பார் ஸ்கோரே ரவுண்ட் அபவுட் 200ங்க. சோ அதனால இது வந்து பெரிய ஸ்கோர் கிடையாது. சோ அந்த ஸ்கோர்ல வந்து மிச்சல் ஸ்டார்க்குடைய bowling ஃபேண்டாஸ்டிக். அண்ட் குல்தீப் யாதவ் காமிச்சாரு. இது பாருங்க தொடர்ந்து 3வது நாள், அதாவது 3வது பிளேயர் குல்தீப் யாதவ் 100, அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ், இந்த விக்னேஷ் புத்தூர். அதான் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அவங்க வந்து அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா பண்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த பாட்டா விக்கெட்ல நீங்க வந்து ஃபாஸ்ட் போலிங்லாம் நீங்க போட்டீங்கன்னா பிச்சிடுறாங்க. ஸ்லோயர் ஒன்னும் வெளில போயிடுது இப்பெல்லாம். ஏன்னா பேட் அவ்வளவு பெருசா இருக்கு, பவுண்டரி பொட்டியா இருக்கு. சோ நீங்க எதான கையில வித்த காமிச்சாகணும். பட் இந்த ஒரு பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் நானே. ரொம்ப ஜோக், இட்ஸ் a ஜோக். the boundary ropes are a joke. என்னங்க இது 56 57 மீட்டர்லாம் ஒரு பவுண்டரி ரோப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த 30 yards தாண்டி 20 மீட்டர்ஸ் ஒரு 25 மீட்டர்ஸ் போச்சுன்னா பவுண்டரி ரோப்பா? இன்னைக்கு நிக்லஸ் பூரன் சூப்பரா ஆடினாரு, ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் எவ்வளவு அடிச்சாரு அவரு வந்து 70 பிளஸ் 77 அடிச்சாரு. 75 of 30 பால்ஸ் அடிச்சாரு. ஒரே ஓவர்ல 4 சிக்ஸ் அடிச்சாரு நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அவரு எதுக்கு போட்டாருன்னு அது தெரியல, அது வேற பாயிண்ட். பட் அதுல 2 மிஸ் டைம் நானி இந்த 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 விக்கெட்ல மிஸ் டைம் பண்ணி ஒரு போலர் பீட் பண்ணிட்டாரு. பட் அது போய் 6 போகுதுன்னா எனக்கு வந்து ஐ எம் ரியலி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தெரிஞ்சு 6 கிரவுண்ட் இருக்கு நானி, பிக்கெஸ்ட் கண்டெண்டர்ஸ் ஃபார் தட். எல்லாருமே 300 வருமா 300 வருமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். அதுல வைசாக், டெல்லி, அந்த அவங்களோட டெல்லி ஹோம் கிரவுண்டு, வான்கடே, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் கிரவுண்டு, அது தவிர இன்னொரு கிரவுண்டு மறக்கிறேனே, சின்னசுவாமி. 5 கிரவுண்டு, 10 கிரவுண்ட்ல 5 கிரவுண்ட்ல நல்ல வாய்ப்பு 300 வரதுக்கு. இது வந்து as a bowler நான் அவமதிக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா இதுக்கு வாதம் என்ன வைப்பாங்கன்னு சொல்றேன். இது வந்து வாதம் என்ன, 2 டீமுக்கும் அதே சைஸ் தான் கிரவுண்ட். அதுதான் வாதமே. யாரு அது இதுக்கு ஃபார் ரெண்டு பேசுறது டீமுமே தான் சொல்லணும். bowlers ஸ்பெஷல் ஆனா நாட் bowlers. ஃபேருங்க. நாட் ஃபேர் ஃபார் தி bowlers. அப்சல்யூட்லி. ஏன்னா அதுக்கப்புறம் என்னங்க இது ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் கேம் மாதிரி ஆயிடுத்துங்க. பட் இதுலயும் வந்து குல்தீப் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி bowler நல்லா போடுறாரு. பட் Correct. நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பழங்காலத்து எம்சிஜி மாதிரி நீங்க 90 100 யார்டு வைக்க வேண்டாம். அங்க வந்து நான் பாத்திருக்கேன், த்ரோ பவுண்டரில இருந்து அடிக்கிறது ரீலே மாதிரி இருக்கும். பவுண்டரில இருந்து ஒரு ஆளுக்கு மிட் விக்கெட் அடிச்சுட்டு மிட் விக்கெட்ல இருந்து கீப்பருக்கு வரும். அதுவே முடியாது அந்த காலத்துல. அது செம பவுண்டரி. இப்போ இந்த சீக்காலாம் வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல 6 அடிப்பாரு. 85 அந்த பென்சன் அட்ஜஸ் சீரிஸ் ஆமா, அசீம் ஹபீஸ் அந்த ஆமா. பவுண்டரியில 96 100 மீட்டர் ஏதோ எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிப்பாரு ஒரு டப்பா பேட்ல. சோ இப்ப வந்து பேட் குவாலிட்டி சான்ஸே இல்ல. சும்மா தட்னா 6 அந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 70 to 75 யார்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து ஈவனா இருக்கும். அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் கமெண்ட்ரி பாக்ஸ்ல வந்து நாங்க போபோ நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவருமே இந்த பாயிண்ட் சொன்னாரு. ஒரு ஸ்டாண்டர்டா உங்களுக்கு வந்து ஒரு 70 to 72 மீட்டர்ஸ் வைங்க. ஐ திங்க் அந்த விதத்துல சேப்பாக் இஸ் த ஐடியல் கிரவுண்டுங்க. ஐ ஃபீல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். உங்களுக்கு விக்கெட்டா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர் ஓடி வந்து நல்ல ஒரு பவுன்சர் போட்டா, ஒரு டாப் ஏஜ் வாங்கினா 6 எல்லாம் போகாது. டாப் ஏஜ் வாங்கினா யூ ஆர் பீட் இன் த பேட்டர் and it should be possible of a wicket. Top edge பின்னாடி போச்சுன்னா it's a different ball game. But in front of wicket, behind square, இந்த மாதிரி இடத்துல சும்மா போய் அந்த லைனை தாண்டி ஜஸ்ட் விழுதுன்னா that is not the right value for that shot. நம்ம ரன்ஸ் எப்படி நம்ம வந்து கணக்கு விடுறோம்னா, ஒரு நல்ல கவர் டிரைவ் அடிக்கிறாரு, ஒரு மிஸ் டைம்னா it should not go for a boundary. It should be 2 runs or 3 runs maximum. அது இப்பலாம் வந்து சும்மா பாட்டம்ல பட்டு எட்ஜ், இந்த அவுட் சைடு இந்த டாப் எட்ஜ் எல்லாம் வாங்கி நம்ம எவ்வளவு வாட்டி பார்த்திருக்கோம். கேட்ச் இட் அப்படின்ட்டு போலர் கத்துவாங்க. பட் வந்து பவுண்டரி ரோப்ல தான் போய் எடுத்துட்டு போடணும் ஃபீல்டர். சோ அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. அது நீங்க சொல்றது வந்து ஃபாஸ்ட் போலருக்கு சொல்றீங்க. இப்போ அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து ஃபிளைட் பண்றது இல்ல, அந்த காலத்து ஸ்பின்னர்ஸ் மாதிரின்னு சொல்றாங்க. ஏன் ஃபிளைட் பண்றது இல்ல? நீங்க வந்து ஃபிளைட் பண்ணிட்டு தப்பான ஒரு ஷாட் அடிச்சாலும் ஸ்டாண்ட்ஸ்ல போய் விழுது. இன்னைக்கே நீங்க சொன்னீங்க நிக்கலஸ் பூரன் அடிச்ச 2 ஷாட்
ஒரு நார்மல் ம். கிரவுண்ட்ல வந்து லாங் ஆன்ல கையில புடிச்சுட்டு போயிருப்பாங்க. அலட்சியமா கரெக்ட். அப்படி புடிச்சுட்டு போயிருப்பாங்க. சோ அந்த மாரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 to 75 யார்ட்ஸ் அது பிட்வீன் தட் அது வைக்கணுங்க. அப்பதான் வந்து ம். நல்லா இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஆ இது வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்னா, இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 300, 200ன்ட்டு. தி ஆர்ட் ஆஃப் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் போயிடும். இனிமேல் என்ன ஆகும்னா, அடிச்சா 4, 6 இல்லன்னா சிங்கிள். இப்ப நீங்க இந்த விராட் கோலிலாம் வந்து 2s and 3s ஆஸ்திரேலியன் பிக்கர் கிரவுண்ட். ஆக்சுவலா பிக்கர் கிரவுண்ட்ஸ்ல நீங்க வந்து 10 ரன்ஸ் பெர் ஓவர் ஆடுறது ஈஸிங்க. நீங்க கேப்ஸ்ல ஆட்டு 2 2 ஓடணும். ஆனா அதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்டாமினா இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ் டு யூஸ் தி ஆங்கிள்ஸ்லாம் வேணும். சோ ஸ்கில் எல்லாம் நீங்க நெறைய பார்க்கலாம். பெர்ஃபெக்ட். அதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ பேட்டர்ஸ்லாம் வந்து நின்ன இடத்துல இருந்தே 6 அடிக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பழகிட்டாங்க. அவங்க வளர்ந்து இப்போ வர கரண்ட் ஜெனரேஷன் ஜென் போல்ட் வந்து ஜென் போல்ட் வந்து கால நகர்த்தாம, அதாவது சும்மா நின்ன இடத்துல இருந்தே அடிக்கிறாங்க. ஏன்னா நல்லா பேட்டுக்கு வருது. இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. தூக்கி போடுறாங்க. அது வந்து நீங்க நின்ன இடத்துல இருந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா நேத்து விக்னேஷ் புத்தூர் வந்து தூக்கி போட்டாரு. 100 தூக்கி போட்டாரு. ருத்துராஜ் வந்து நின்ன இடத்துல இருந்தே அடிக்க ட்ரை பண்ணாரு. அவுட் கூட லாங் ஆஃப்ல. சிவம் டூபே நின்ன இடத்துல இருந்து அடிக்க ட்ரை பண்ணாரு கூட. சோ அவங்களோட டெக்னிக் வந்து கொஞ்சம் வந்து தூக்கி போடும் போது கொஞ்சம் வந்து எக்ஸ்போஸ் ஆறாங்கன்னு எனக்கு தோணுது. தூக்கி போடுறது மட்டும் இல்ல யோமி. தூக்கி போடும்போது தேர் ஷுட் பி ரெவல்யூஷன்ஸ் இன் தி பால். அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நீங்க நிந்தத்துல இருந்து அடிக்க முடியாது. நீங்க நல்லா ம், அப்படி தூக்கி போடும்போது என்ன ஆகும்னா, பால் வந்து அப்படியே வந்து இறங்கும். சோ நீங்க ம். அதனால நீங்க வந்து ஃபீட் யூஸ் பண்ணி நீங்க பிட்ச் ஆஃப் த பாலுக்கு க்ளோசரா போயிட்டு நீங்க தூக்கி அடிச்சா தான் நீங்க அடிக்க முடியும். சோ அதனால இந்த கரெக்ட். தூக்கி போடுறது நல்ல விஷயம். பட் வித் த ரெவல்யூஷன்ஸ் போடணும். டாங்கி டிராப்ஸ் போட்டீங்கன்னா அதையும் அடிச்சிருவாங்க. Absolutely. Agree with you 100%. It is true, Nani. But yeah, I think கொஞ்சம் வந்து deviate பண்ணிட்டோம். But still, I think it's a valid point. It's a valid point. It has to be நம்ம பேசலனா, நம்ம bowlers நம்ம பேசலனா அப்புறம் யாரு பேசுறது? அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். பட் nevertheless, டெல்லிக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி. கொஞ்சம் வந்து லக்கு இருந்ததுங்க. ஒரு சில ஐ திங்க் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து கேஎல் ராகுல் இல்லைன்னா கொஞ்சம் சிரிக்குது. எனக்கு தெரியுது. சமீர் ரிஸ்வி எல்லாம் எதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அவரு நிக்லஸ் பூரை நான் கேட்ச் அப்பவே புடிச்சிருந்தா மேட்ச் அவங்க இவ்வளவு எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. பேட்டிங்ல கரெக்ட். வந்து பவர் பிளேல இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்துட்டாருங்க. 2 for 2லே வந்துட்டாரு. அவரு எப்போ எந்த காலத்துல வந்து பவர் பிளே ஆடினாரு எனக்கு தெரியல. மேபி தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா. பட் தே வாண்ட் கேஎல் ராகுல் பேக். கேஎல் ராகுலுக்கு வேற குழந்தை பிறந்துடுச்சு. ஸோ யூ கேன் கங்க்ராட்ஸ் டு ஹிம். அவருக்கு ஒரு பேபி கேர்ள். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஹோப்ஃபுல்லி he should be back because they desperately need his servicesன்னு தெளிவா தெரியுது. இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி நானி என்ன நானி கஷ்டம் தான்மா. இல்லங்க. எல்எஸ்ஜி அதான் நான் சொல்ட்டேனே. ஸ்டேட் பவுலிங் அட்டாக் மாரி இருக்கு. நீங்க இல்ல ஒரு ஒரு லீக் சைடு அந்த மாரி ஒரு அட்டாக், பவுலிங் அட்டாக். யாருமே ஃபர்ஸ்ட் தெரியல. அண்ட் தெரியாத பவுலர்ஸ்லாம் கூட இப்ப நேத்து விக்னேஷ் புத்தூர் வந்து நேத்திக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. பட் ஆடின அன்னைக்கே வந்து அவர் யாருன்னு காமிச்சாரு. சோ அந்த மாரி வந்து நீங்க வந்து அந்த குவாலிட்டியாவது இருக்கணும். குவாலிட்டியும் ஒண்ணும் பெருசா இருக்கா மாரி தெரியல. போட்டாங்க 2, 3 பேர் போட்டாங்க. பிரின்ஸ் கின்ஸ்லாம் போட்டாரு. சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பேக்கப் மாரி. அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கிட்ஸ்ல நெறைய போட்டு அதுக்கப்புறம் தே வில் பிகம் டீசென்ட் பவுலர்ஸ் அந்த மாரி தான் இருக்கு. சோ இப்ப அவங்க வந்து ஒண்ணு இன்ஜூர்ட் பவுலர்ஸ் இப்ப மயங்க் யாதவ் இல்ல அவேஷ் கான்லாம் இல்லன்னா ஃபாஸ்டரா பட் இந்தியன் பவுலர்ஸ் யார் இருக்காங்க? யோமி ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. அது அட பண்ணுவாங்களான்னு ஏங்க தெரியல. நீங்க வேற, இல்ல. நீங்க ஏன்னா, வேற. சோ இந்த மாரி தான் இருக்கு. யார் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அந்த மாரி ம். தான் இருக்கு அவங்க டீமு. ஆக்சுவலா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னா, பேட்டிங்ல அடிச்சு நம்ம பொளந்துடலாம்னு நெனச்சுட்டு மார்க்ரம் எல்லாரையும் எடுத்து பூரன் மில்லர வச்சு அடிக்கலாம் நொறுக்கலாம்னு நெனைக்கிறாங்க. பட் அவ்ளோ பேர் எடுத்து வேஸ்ட்டுங்க. இல்ல ஷமார் பேட்டிங்லயும் ஜோசப் எனக்கு வந்து ஆடணும். அந்த ஷமார் ஜோசப் ஆடணும். பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அவங்க மோர் டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ். டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரன், மார்க்ரம், இவங்க 3 பேர் அடிச்சாதான் உண்டு. அவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் கொட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் இருக்கிறாரு. ஓகே. ஆயுஷ் பதோனி அகெயின் ஐ இல்ல எம் நாட் வெரி ஒரு ஒரு நெறைய ஒரு சான்ஸ் ரிலையபிள் குடுத்தாச்சுங்க. பேட்டிங் லைனப் இல்ல. எவ்வளோ சான்ஸ் குடுத்தாச்சுங்க. ஆயுஷ் பட்டோனி 2 சீசனா ஆடிட்டு இருக்காருங்க. அவருக்கு ஓப்பனிங் அனுப்புறாங்க, ஒன் டவுன் அனுப்புறாங்க. எல்லாம் ரீடெயின் அனுப்பிச்சுட்டாங்க. பிளேயர்ல ஆமா. ரீடெயின் பிளேயர்ல கரெக்ட். எனிவேஸ் யா ஓகே ஃபைன். அது வந்து இன்னைக்கு நடந்த மேட்சோட ரிவ்யூ. வில் ஜஸ்ட் டச் அப்பான் லைட்லி அபவுட் டுமாரோஸ் மேட்ச் நானி.
நாளைக்கு ஜிடியோட முதல் மேட்ச் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். கில் வர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர், ரிக்கி பாண்டிங் வர்சஸ் ஆஷிஷ் நேரா. இதுதான் வந்து நாளைக்கு வந்து நடக்க போற மேட்ச். அகமதாபாத்ல நடக்க போகுது. நானி ஜஸ்ட் ஒரு ஏர்லி ஒரு லைட் டச் அப் பண்ணிக்கலாம். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட் கேம்? இட் வில் பி அ வெரி வெரி அட்ராக்டிவ் கேம். ஏன்னா அகமதாபாத் விக்கெட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குட் பேட்டிங் ட்ராக் தான் இருக்கும். கில்லுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிடி வந்து லுக்ஸ் அ பெட்டர் பேலன்ஸ்டு சைட். நீங்க வந்து இதுல வந்து ஃபுல்லா பஞ்சாப்ல ஃபுல்லா கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்து பஞ்சாபா? வச்சிருக்காங்க. கம்பேர்ட் டு ஆமா. பஞ்சாபா சொல்றீங்க? பேலன்ஸ் சைடு நான் எப்படி பாக்குறேன்னா தே ஹவ் காட் சாய் சுதர்ஷன், கில், தென் பட்லர் இருக்காரு. என்ன? சோ ரபாடா இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு. ஷாருக் சோ கான். ஷாருக் கான், அதுக்கப்புறம் சாய் கிஷோர், அப்புறம் வாஷிங்டன் சாய் சுந்தர், கிளென் கிஷோர் பிலிப்ஸ். டவுட் தான் நான் யாரது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் ஃபிளேவர் ஆஃப் தி மந்த் அவர் போன மாசம் அவர் அவர் இருக்காரு. ஃபீல்டிங்காகவே ஆட வைக்கலாம். சோ நீங்க கிளென் பிலிப்ஸ், ரபாடா, ரஷீத் கான் அண்ட் பட்லர் 4 கன் ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் ஆஃப் கோர்ஸ் கில், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான், டெவாட்டியா. சோ தே ஹவ் காட் அ வெரி டீசென்ட் பேலன்ஸ்டு சைடு வச்சிருக்காங்க. சோ ரபாடா வேற இருக்காரு. சோ அவங்க யார் ஆட வைக்க போறாங்கன்றது அது அடுத்த விஷயம். ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியாது. முகமது சிராஜ் சிராஜ் அவருமே வேற இருக்காரு. இருக்காரு. சோ there is good balance, good spinners, good fast bowlers, good batsmen, நல்ல finishers எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஷார்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஷாருக் கான், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், அப்புறம் டெவாட்டியா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப மத்த டீம்ஸ் இருக்க மாதிரி பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ ரஷீத் கான், பட்லர், ரபாடா இவங்கெல்லாம் தான். சிராஜுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேறஸ் அந்த சைட்ல நீங்க பார்க்கும்போது பஞ்சாப்ல ஐ திங்க் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ஆஸ்திரேலியன்ஸ் தாங்க. இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னஸ், அவங்களுக்கு யான்சன் ஆட வைப்பாங்க. ஷோரா ஃபர்கூசன் ஆட வைக்க மாட்டாங்க. சோ அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் தான் அங்க எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் அங்கேயே பாருங்க. இப்ப நம்ம பேசுற பிளேயர்ஸ்ல டக்குன்னு பிரப் சிம்ரன் வந்துட்டாரு. அப்புறம் ஆரியான் ஒருத்தர் இருக்காரு. அந்த 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சாரு. இருக்காரு. நானே இவரு சஷாங்க் இருக்காரு. பட் இவங்க எல்லாம் எப்படி ஜெல் ஆக போறாங்க? அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும். நேம்ஸ் இருக்கும். அதாவது இப்ப பஞ்சாபுக்கும் ஜிடிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா பஞ்சாப்ல நேம்ஸ் பிக் நேம்ஸ் இருக்கும். பட் அந்த டீம் காம்பினேஷன் என்ன வரும்ன்றது தெரியல. அதுலதான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. சுப்மன் கில் கேப்டன் ஆஃப் குஜராத். போன வருஷம் அவரோட கேப்டன்சி மேல கேள்விகள் இருந்தது. இங்கதான் ஸ்ரேயஸ் ஐயர் கலக்குவாருன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றீங்க எஸ், கொஞ்சம் வந்து ஒரு காம்பினேஷன்ல ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு நல்ல கேப்டன் வந்து இந்த ஒரு காம்பினேஷன், இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் நல்லா கம்பைன் பண்ணி ஜெல் பண்ணி எப்படி அவரு வந்து வழி நடத்துவாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குமே. ரிக்கி பாண்டிங் கூட ஒரு நல்ல ரேப்போ ஞாபகம் இருக்கட்டும். டெல்லி 2020ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போன இந்த ரெண்டு பேரோட காம்போ தான். இதுதான் நீங்க சொன்ன தெரியுமா ஒரு சின்ன எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. இப்போ நாளைக்கு தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நாளைக்கு இந்த சீசன் தான் அவருடைய ரியல் கேப்டன்சி தெரியும். ஏன்னா அவர் 2020ல டெல்லிக்கு ஃபைனல்ஸுக்கு கூட்டு வரும்போது ரிக்கி பாண்டிங் வந்து கோச் ஆர் மென்டாரா இருந்தாரு. வேற போன வருஷம் டைட்டில் அடிக்கும் போது கௌதம் கம்பீர் இருந்தாரு. சோ இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டுத்துலயும் அவர் தான் கேப்டன். இப்போ அவங்க 2 பேருமே கிடையாது. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் தனியா இப்ப திருப்பி பாண்டிங் கிட்ட வந்து சேர்ந்தாரு. ரிக்கி பாண்டிங் தாங்க கோச். ஓஹோ கரெக்ட். என்ன மறந்துட்டீங்களா? கொஞ்சம் நான் திருப்பி இவர் தனியா வேற யாருக்கோ ஒரு கோச்சுக்கு போயிட்டு இவர் எக்ஸ்போஸ் ஆக போறாரா இல்ல பண்ண போறாரா பார்த்தா இப்ப திருப்பி பாண்டிங் வந்திருக்காரு. இப்ப சொல்லுங்க, உங்க பாயிண்ட் திருப்பி நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி என் வழிக்கு வரீங்களா? இல்ல நான் உங்க வழிக்கு வரல. எனக்கு பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் கோ வித் ஜிடிங்க. பேலன்ஸ் அதுதான் இருக்கு. பட் இப்ப பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே நீங்க சொன்ன அந்த காம்பினேஷன் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது டெல்லி. சோ அந்த காம்பினேஷன் திருப்பி இப்ப சேர்ந்திருக்கு. பட் அவர் வந்து இப்ப எப்படி எடுக்க போறாரு டீம்னு பாக்கணும். ஆஸ்திரேலியன்ஸா பேக் பண்ணி டீமோடைய காம்பினேஷனை விட்டுருவாரா அது பாக்கணும். எனக்கு என்னன்னா 4 ஃபாரினர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ஓப்பனிங் ஆடுவாரு. கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஒமர் ஜாயா, மார்க்கோ யான்சன் இந்த சைடுல இருக்காருல்ல. மார்க்கோ யான்சன் இந்த சைடுல அங்கதான் இருக்காரு கொஞ்சம். சோ மார்க்கோ யான்சனா ஒமர் ஜாயா அப்படிங்கிறது தான் ஒரு டிசிஷனா இருக்கும். யான்சன், ஒமர் ஜாய் ஆர் ஃபெர்குசன் இருக்காரு. ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இந்தியன் போலர்ஸ்ல இருக்கு. அர்ஷ்தீப் இருக்காரு, செஹல் இருக்காரு. 2 பேர் இருக்காங்க போலிங்க்கு. பரார் இருக்காரு. இருக்கு அவங்க. எனக்கு நான் பஞ்சாப பேக் பண்றேன். நான் வந்து பஞ்சாப தான் நான் பேக் பண்றேன். பஞ்சாப் இல்ல இதுல என்ன தெரியுமா? நாட் மச் டு சூஸ் பிட்வீன் தி டூ சைட்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான்
யாரு நான் பக்கம் நீங்க? இப்போதைக்கு ஜிடி பக்கம் நிக்கிறேன். ஓகே. நான் வந்து பஞ்சாப் பக்கம் நிக்கிறேன். மக்களே நீங்க யாரு பக்கம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. இட் இஸ் நான் கோயிங் டு பி தமிழங்க. நானி என்னோட நான் பிரெடிக்ஷன் கேம் நான் இப்ப டாப்ல இருக்கேன் நானி. 2 மேட்ச் நான் கரெக்ட்டா சொன்னேன். ஆர்சிபி கேம் நான் சொன்னேன். கரெக்ட். ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கரெக்ட். பெர்ஃபெக்ட். செகண்ட் வந்து சிஎஸ்கே வந்து நம்ம 2 பேரும் ஷேர் சிஎஸ்கே அப்படின்ட்டு சொன்னோம். ஏங்க சிஎஸ்கே நான் சாம்பியன்ஸ்னே போட்டேங்க. சரி ஓகே ஃபைன். அதுக்காக சில மேட்ச் என்ன எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு அப்படியே போவோம். ஒரு சில சரி மேட்ச் சிஎஸ்கே ஷேர்டு. ஆமா. அதுக்கப்புறம் ஷேர்டு. சோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம பண்றோம். இந்த ஒரு வீடியோ ஆமா. பண்றோம். ஆமா. ஆமா. சோ 1.5 நான் இருக்கிறேன். 1.5 0.5ல நீங்க இருக்கீங்க. ஓகேயா? எஸ்ஆர்எச் மேட்ச் எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுன்ட்டு. அது வேணவே வேண்டாம். அது நம்ம பண்ணல. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டாங்க. ஏன்பா அந்த மேட்ச் பண்ணல அப்படின்ட்டு. நிறைய ஏங்க பேர் கமெண்ட்ஸ்ல இது வேற போட்டாங்க. ஆர்சிபி நீங்க வந்து ஆர்சிபி நீங்க சப்போர்ட்டர்ஸே கிடையாது. நீங்க ஆர்சிபி மேட்ச் நீங்க பண்ணல அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போட்டாங்க நானி. நம்ம ஏங்க ஏன் பண்ணல? இல்ல ஆர்சிபி ரைட்டுங்க. ஆர்சிபி வின் பண்ணிட்டுங்க. ஆர்சிபி லாங் வே டு கோ. அதாவது நீங்க அந்த ஒரு கேகேஆர் அன்னைக்கு ஆடின ஒரு மொக்கையான ஒரு கேம வச்சுட்டு நீங்க வந்து உடனே வந்து டிசைட் பண்ணக்கூடாது. கேகேஆர் அன்னைக்கு ஆடிந்து வந்து ஒரு ஒரு ஏங்க, ஒரு நீங்க கேகேஆர் சூஸ் பண்ணதுனால அது மொக்கையான இல்ல கேமா? இல்ல இல்ல புரியல. இல்ல இல்ல கேகேஆர் இல்ல இல்ல ஆர்சிபி நல்ல ஆர்சிபி கிரிக்கெட் இல்ல ஆடணும். இல்ல நான் ஆர்சிபி பத்தி பாருங்க நான் சொல்லிந்து நீங்க கரெக்டா பண்ணணும். அன்னி மேட்ச்ல கேகேஆர் வின் பண்ணணும்னு நான் சொன்னேன் கரெக்ட். ஐ ஐ ஸ்டாண்ட் வித் இட். ஐ ஹவ் லாஸ்ட் இட். பட் யாரு டாப் 4 வருவான்றத நான் என் ப்ரெடிக்ஷன் நான் மாறவே இல்ல. ஹேசல்வுட் வந்து ஓகே. வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிஎஸ்கே, எம்ஐ, டிசி, எஸ்ஆர்எச் இந்த 4 டீம். இந்த 4 டீம்ல ஒரு டீம் வரலன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஆர்சிபி ப்ரொவைடட்னு ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்கேன். விராட் கோலி ஹேஸ் அ 2016 சீசன். ஐ அம் நாட் ரூலிங் அவுட் ஆர்சிபி. பட் எனக்கு வந்து நீங்க அன்னைக்கு வேற யார் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த சீசன் ஃபுல்லா ஆர்சிபி வரணும்னா விராட் கோலி 2016 மாதிரி ஆடினார்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஒரு டீம். ஓகே ஃபைன் பாப்போம். we'll have to wait and see but it's time to wrap up this video Nani. Thanks for your lovely time. Thanks மக்களே for watching this video. கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. நாளைக்கு மேட்ச் யார் வின் பண்ண போறா அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் பத்தி உங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்ட்டு அசுதோஷோட பிரில்லியண்டான நாக் எப்படி நீங்க ரசிச்சீங்க அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி டிசிக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றி. ஓகே அவங்களுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்ட்டு என்ன பெட்டரா அவங்க பண்ணலாம். கேஎல் ராகுல் வந்து அந்த ஒரு நம்பர் 3ல நம்பர் 4ல வந்து அந்த ஒரு ஓட்டையை அடைப்பாரா அப்படின்ட்டு எல்லாமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே ஃபைன் நானி. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. we will see you guys அடுத்த வீடியோல உங்களை நான் பாக்குறோம். until then this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.